ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரிகா ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ரிகா ஸ்டைலில் ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு பண்ணுற ஒரு ஃப்ளவர் வேஸ்ட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட ஃப்ளவர் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இது ஃப்ளவர் வேஸ். இதுவுமே வேஸ்ட் மெட்டீரியலில் பண்ணது தான். டீ கப்பும் கார்ட்போர்டும் மணல் எல்லாம் வச்சு பண்ணுறது தான். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ளவர் வேஸ் பண்ணுறதுக்காக 2 கார்ட்போர்ட் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சைஸ் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 2 கார்ட்போர்டையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஸ்டிக் பண்ணணும். எதுக்குன்னா இந்த ஃப்ளவர் வேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. இப்படி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு டீ கப் வச்சுக்கோங்க. டீ கப் வச்சுட்டு அதை ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு சுற்றி இந்த மாதிரி ஒரு பென் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த மார்க் பண்ண ரவுண்ட் ஷேப்பை தவிர அதை சுற்றி நம்ம இப்போது ஃபெவிகால் அப்ளை பண்ணணும். ஃபெவிகால் கொஞ்சம் திக்காக தான் அப்ளை பண்ணணும். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு காட்டன் இல்லைன்னா ஏதாவது ஒரு பஞ்சு வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா கடல் மணல் இல்லைன்னா சாண்ட் எந்த மணல் கிடைக்குதோ அந்த மணல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை எடுத்துட்டு இப்போது அந்த கம் மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்க எக்ஸ்ட்ரா மணலை உடனே நம்ம கீழே கொட்டக்கூடாது. அப்படி கீழே கொட்டிட்டிங்கன்னா அந்த மணல் சீக்கிரமாக இளகிடும். நல்லா காய விட்டுட்டு தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க மணலை கீழே கொட்டணும். இப்படியே நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் கம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே மணல் தூவி காய விட்டுக்கோங்க. இப்போது ஃபுல்லாக மணல் அப்ளை பண்ணியாச்சு. இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா காயட்டும். இனி நம்ம இது மேலே வைக்க போகிற டீ கப் எடுத்துக்கோங்க. டீ கப்லேயுமே அதே மாதிரி தான் நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு பஞ்சு வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அது மேலே மணல் தூவிக்கோங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம கப்பை சுற்றி மணல் அப்ளை பண்ணும்போது ஒரு பக்கத்தில் அப்ளை பண்ணும்போது அடுத்த பக்கத்தில் உள்ள மணல் கீழே விழுந்துடும். ஸோ அப்படி கீழே விழுந்துச்சுன்னா எந்த இடத்துல மணல் எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல திரும்பவும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் அது மேலே மணல் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி டீ கப்பையுமே நீங்கள் ஃபுல்லாக மணல் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒன் டே ஃபுல்லாக நல்லா காய விட்டுட்டு காய்ஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க மணலை நான் இப்படி தட்டி விட்டுக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இடத்துல மணல் ஸ்டிக் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் அது மேலே மணல் தூவிக்கோங்க. இப்போது அந்த கப்பு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கப்போட அடியில் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சென்டர்லாம் நம்ம கேப்பு விட்டுருந்தோம்ல அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அழகான ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆகிடுச்சு வேஸ்ட் மெட்டீரியலில். இப்போது இப்படியே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கும். அக்ரிலிக் கலர் வச்சுட்டு இதை நம்ம கலர் பண்ண முடியாது, நல்லா இருக்காது பார்க்குறதுக்காக. உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்தால் மட்டும் இதை கலர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி நேச்சுரல் லுக்கிலே விட்டுக்கோங்க. என்கிட்ட கோல்டன் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்துச்சு. ஸோ நான் கோல்டன் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு அதை கலர் பண்ணி எடுத்தேன். பார்க்க எப்படி இருந்துச்சு. இனி இந்த சைடில் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக அதில் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோன் லேஸ் என்கிட்ட இருந்தது, அதை இப்படி சுற்றி ஒட்டி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டோன் லேஸ் இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட சுற்றி ஒட்டி எடுத்துக்கோங்க.
இப்படி சுற்றி ஒட்டினதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்டோன் லேஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அழகான ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் வச்சுக்கோங்க. நான் அன்னைக்கு வேஸ்ட் மெட்டீரியலில் பண்ணேன், பிஸ்தா தோலில் பண்ணோம் இல்லை, அந்த ஃப்ளவரை தான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.